பாப்பாக்கு இப்போ 1 இயர் 2 மந்த் ஆகுது. நான் நைட்டு டின்னருக்கு மேக்ஸிமம் வந்து இட்லி வந்து வீக்லி 3 டேஸ் குடுப்பேன். மீதி வந்து 4 டேஸ்க்கு வந்து கிச்சடி, அந்த தோசை இந்த மாரி வந்து மாறி மாறி குடுப்பேன். நான் அவளுக்கு வந்து தக்காளி கிச்சடி வந்து வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பா செஞ்சு குடுப்பேன். ஏன்னா, அவ ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். நைட்டு நல்லா தூங்குவாங்க குழந்த. நான் எந்த மாரி செஞ்சு குடுக்குறேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு மிளகு, ஒரு கொஞ்சமா சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 3, 4 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பாப்பாக்கு குடுக்கும்போது இஞ்சி எடுத்துருவோம். கொஞ்சமா மஞ்சத்தூளு, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துனாலும் பிரச்சனை இல்ல. நான் வந்து ஒரு கிளாஸ்ல 1/2 கிளாஸ் போல ரவ எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரவா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கட்டியாகட்டும். நல்லா கட்டியானதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா மசிச்சு குடுக்கலாம். நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு லைட்டா மிக்ஸில ஒரே ஒரு ஓட்டு ஓட்டு குடுத்துட்டேன். கிச்சடில வந்து தக்காளியோட புளிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகும், சீரகமும் போடுறதுனால நல்ல செரிமானம் ஆகும். குழந்தைங்களுக்கு வயிறும் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.